வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் மித்திலா பாலாஜி. செந்திலாண்டவர் துணையோடு இன்று செவ்வாய்க்கிழமை மார்கழி 1, கார்த்திகை முடிந்து மார்கழி பிறந்தாச்சு. ஸோ மார்கழி அப்படின்றது ரொம்ப ஒரு தெய்வீகமான மாதம் கூட இல்லையா? இந்த மாதத்தில் இன்று முதல் நாள் நமக்கு முருகப்பெருமான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதில் 3 கார்ட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். 1, 2, 3. ஸோ உங்கள் மனதார 1, 2, 3 அப்படின்றத கண்ணை மூடி இதில் எந்த நம்பரை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்கன்னு அந்த முருகனை வேண்டி ஒரு நம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு என்ன செய்தி வருது அப்படின்னு பார்க்கலாம். முதல் நம்பர் 1 அப்படின்னு சூஸ் பண்ணவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் அப்படின்னு முருகப்பெருமான் சொல்லியிருக்காங்க. யார் வந்திருக்கா பாருங்க, அதுலேயும் சிவன் பார்வதியோடு வந்திருக்காங்க. அப்போது குழந்தைக்காக வேண்டிகிட்டு இருக்கவங்களுக்கு சீக்கிரமே குழந்தை பேரு கிடைக்கும். அல்லது குழந்தை உடல்நலம் சரியில்லை அப்படின்னு யாராவது கவலைப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா அந்த நோய் விலகும். நீங்கள் செய்ய வேண்டியது, குழந்தைக்காக வேண்டிகிட்டு இருக்கிறவங்க செய்ய வேண்டியது, முடிந்தால் ஒரு முறை பழனி போயிட்டு வாங்க. அங்கே குழந்தை வேலர் இருப்பார் இல்லையா? ஸோ பழனிக்கு ஒரு தடவை முடிஞ்சால் போயிட்டு வாங்க. பழனிக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க அருகில் இருக்கிற முருகன் கோயிலுக்காவது போயிட்டு வாங்க. நல்லபடியாக குழந்தை பேர் கிடைச்சதுக்கப்புறம் குழந்தையோட பழனி வரோம் அப்படின்னு வேண்டிக்கோங்க. பழனி முருகனை நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்கள், சீக்கிரமே வேண்டியது நடக்கும். அடுத்ததாக நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிறவி நான் எதுக்கு எடுத்தேன்? இந்த பிறவியில் நான் நிறைய கஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்ருக்கேன். இத்தனை வருஷம் ஆச்சு. அது எந்த வயசாக வேணால் இருக்கலாம். 20 வயசில் உள்ளவங்களாக இருக்கலாம், 40 இருக்கலாம், 60 இருக்கலாம். வெறும் கஷ்டத்தை தான் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நினச்சி எப்பவும் கவலைப்படுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, முருகன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிறவி நீ எடுத்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. அந்த காரண காரியம் முடியும் வரை நீ இங்கே தான் இருப்ப, நல்லபடியாக இருப்ப. என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு கூட சிலர் நினச்சிட்டு இருப்பீங்க, ரொம்ப கஷ்டத்தை பார்த்துட்டேன்னு. ஆனால் முருகப்பெருமான் சொல்கிறது, இந்த பிறவி எடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றது உனக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வரும். அந்த பிறவி பயனை நிச்சயம் நீ அடைவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 3, அதாவது 3ஆம் நம்பர் சூஸ் பண்ணவங்களுக்கு முருகப்பெருமான் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. எல்லா வகையிலையும் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே இனிமேல் உனக்கு நடக்கும். கவலைப்படாத, உன் கூட எப்போவுமே நான் இருக்கேன். இதுவரைக்கும் நடந்த எல்லா நல்லதுக்கும் நீ நன்றி சொல்லு, மேலும் மேலும் நீ நல்லா இருப்ப அப்படின்னு உங்களுக்கு வாழ்த்தும் ஆசீர்வாதமும் கொடுக்குறாங்க. இந்த பதிவை பார்க்குற எல்லாரும் ஓம் முருகா, ஓம் சரவண பவா, கந்தனுக்கு அரோகரா, என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் முருகனோட நாமத்தை நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்க. அந்த முருகப்பெருமான மனசார நினைச்சிட்டே கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். செந்திலாண்டவர் அருள் எல்லோருக்கும் எப்போதும் நிலைத்திருக்கும். நன்றி அன்பர்களே.